வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாய விலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை முதலீடுகள், நட்புறவை வலுப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வளங்கள் பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடகம், கேரளம், ஆந்திர மாநில முதலமைச்சர்கள், தெலங்கானா துணை முதலமைச்சர், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள், லட்சத்தீவு நிர்வாக தலைவர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தரமான சன்னரக அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், அதிக ஈரப்பதம் காரணமாக பழுப்பு நிறத்தில் இருந்த அரிசியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்ததாகவும், தற்போது அந்த நெல்லில் 17% ஈரப்பதத்தை உலர்த்தி அதிலிருந்து தரமான அரிசி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு முழுமையான வட்டி விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அருகில் வசிக்கும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், நெய்வேலி நிறுவனம், கிராம மக்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாகத்திற்கிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சுமூக தீர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு சிவகாசி பட்டாசு ஆலைகள் குறித்து எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் கீர்த்தனா, சிவகாசி பகுதிகளில் 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த பிரச்சினைகள் சுமூகமாக முடிவடைந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த சில அரசியல் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக குறை கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பட்டாசு தொழில் பாதிப்பு அடைவதால் தான் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாக எடுத்துரைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பட்டாசு உற்பத்தி பாதிக்காத வகையில் இந்த பிரச்சினையை மாநில அரசு தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர மாநில அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இதுகுறித்து புலன் விசாரணை சவுதியில் நடைபெற்று வருவதாகவும், அது முடிவடைந்ததும் உயிரிழந்த மீனவரின் உடல் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் மண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு நாளை முதல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடையை விதித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். கல்லூரி வளாகங்களில் ஒழுங்குமுறையை பராமரிக்க உயர்கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முரண்பாடான வாசகங்கள்
திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், ஒழுங்குமுறையை பராமரிக்கும் நோக்கில்தான் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். மாணவர்களின் உரிமையை தமிழக அரசு ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என்றும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநில மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான பிரச்சினைக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து ஆந்திர மாநிலத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் விரைவில் படகுகள் மீட்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறினார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 362 மாணாக்கர் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பேரவையில் திமுக உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி அன்னாரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள நினைவு தூணில் மாநில அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுதந்திர கனலை பரப்பிய ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவோம் என கூறியுள்ளார். நெற்கட்டான் செவல் போர்க்களத்தில் ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து தாய் நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த ஒண்டி வீரனின் வீரத்தை போற்றுவோம் என முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் கூறியுள்ளார். தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தனது 33ஆம் நிறுவன நாளை உழவர் தினமாக கொண்டாட இருக்கின்றோம். சூப்பர் எல்னினோ பற்றியும் அதனால் விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்பும் எதிர்கொள்ள வழிமுறைகளையும் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடையே பேச உள்ளனர். மேலும் கருத்து கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களும் 30க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளும் வாழை பற்றிய தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் பி.வி. சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். நெதர்லாந்து ஆம்ஸ்டல்வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இதுவரை நடைபெற்ற 2 ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்காத இந்திய அணி 2வது சுற்றுக்கு முன்னேறும் முனைப்புடன் இதில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.